ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள லெசனில் கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் இப்படி உள்ள வேர்ட்ஸ்களை எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். These words are called modal verbs. Modal verbs is an important topic in English grammar. அதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கணும், நான் உள்ளே வரலாமா சார் அப்படின்னு கேட்கணும். ஒரு நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லணும். என்னால் முடியும் முடியலை அப்படின்னு சொல்லணும். எனக்கு அவசியம் இருக்குது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்படி உள்ள வேர்ட்ஸுகள் மோடல் வேர்ப்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம்னா, modal verbs are auxiliary verbs that express necessity, possibility, permission or ability. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்க இந்த வேர்ட்ஸை நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த வேர்ட்ஸை பற்றி தெரிகிறது ரொம்ப அவசியம். இந்த லெசனில் அதை பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So we'll start the lesson now. The first word to be discussed is can. Can is for ability. I can swim. என்னால் நீச்சடிக்க முடியும். பெர்மிஷன் கேட்குறதுக்கு, கேன் ஐ லீவ் ஏர்லி, நான் சீக்கிரமாக போகட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு, இட் கேன் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் குட். குட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கேன். பாஸ்ட் எபிலிட்டி பற்றி சொல்கிறது. வென் ஐ வாஸ் எ சைல்டு ஐ குட் கிளைம் ட்ரீஸ், நான் சின்ன வயசில் என்னால் மரத்தில் ஏற முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுபோல் ஒரு பொலைட் ரிக்வஸ்ட்டு, இந்த குட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு. அதனால் இதை கவனிங்க. குட் யூ பாஸ் த சால்ட், அந்த சால்ட்டை இங்கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு குட்டை போட்டு பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு, இட் குட் ரெயின் லேட்டர், லேட்டர் பின்னால் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு குட்டு பாஸ்டன்ஸாக இருந்தால் கூட இப்படியும் யூஸ் பண்ணலாம். இட் குட் ரெயின் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மே. இது ஒரு பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு ஃபார் பெர்மிஷன். மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு. பாசிபிலிட்டியை சொல்கிறது. ஸோ இட் மே ரெயின் டுடே, இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்ட்டு பாசிபிலிட்டி பற்றி சொல்கிறது. பட் நாட் 100%. இட் மே ரெயின் டுடே அப்படின்னு சொல்லலாம். இட் மே ஆர் மே நாட் ரெயின் டுடே அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மைட். மைட்னா ஒரு பாசிபிலிட்டி பற்றி சொல்கிறது. ஹீ மைட் கம் டு த பார்ட்டி, அவன் பார்ட்டிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹீ மைட் கம் டு த பார்ட்டி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மஸ்ட். மஸ்ட் நெசசிட்டி ஆர் ஆப்ளிகேஷன். யூ மஸ்ட் வேர் அ சீட் பெல்ட், நீ சீட் பெல்ட்டை போடணும், காரில் போகும்போது சீட் பெல்ட்டை போடணும் அப்படின்ட்டு ஒரு நெசசிட்டி, ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு கட்டாயம். அதுபோல் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபுக்கு கூட சொல்லலாம். ஷீ மஸ்ட் பி அட் ஹோம் பை நவ், இந்த நேரத்தில் அவள் வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஷீ மஸ்ட் பி அட் ஹோம் பை நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஷால். ஷால் ஒரு ஃபியூச்சரை பற்றி சொல்கிறதுக்கு, ஐ ஷால் ரிட்டர்ன், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சஜஷன் ஒரு ஆஃபருக்கு கூட சொல்லலாம். ஷால் வி ஸ்டார்ட், நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஷால் வி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷுட். ஷுட் இஸ் ஃபார் அட்வைஸ். யூ ஷுட் see a டாக்டர், நீ டாக்டரை பார்க்கணும், இது அவசியம், ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஒரு புத்திமதி சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன். ஸோ த ட்ரெயின் ஷுட் அரைவ் சோன், அந்த ட்ரெயின் வரணும், இந்த நேரத்தில் வரணும், அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு ஷுட்டை போடலாம். நெக்ஸ்ட் வில். வில் ஒரு ஃபியூச்சருக்கு. ஐ வில் கோ டு த ஸ்டோர், நான் ஸ்டோருக்கு கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ப்ராமிஸ்க்கு, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறது, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். வுட்டுக்கும் ஒரு பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு சொல்லலாம். வுட் யூ லைக் சம் காஃபி, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன், ஒரு அனுமானிச்சு சொல்கிறதுக்கு கூட சொல்லலாம். ஐ வுட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு இஃப் ஐ ஹேட் மணி. மணி இப்போ இருக்கா? இல்லை. இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் ட்ராவல் ரவுண்ட் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் நான் பயணம் செல்வேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பாஸ்ட் ஹேபிட்டு கூட சொல்லலாம். When we were kids, we would play outside.
நாங்கள் சிறு வயசில் சிறுபிள்ளையாக இருந்த சமயத்தில் நாங்கள் எப்போதும் வெளியே விளையாடுவோம் அப்படின்ட்டு விளையாடுவோன்னு ஒரு ஃப்யூச்சர் மாதிரி இருக்குது. ஆனால் இதை பாஸ்ட் ஹேபிட்டை பற்றி சொல்கிறீங்க. when we were kids we would play outside அப்படின்ட்டு. மேலும் கொஞ்சம் பார்ப்போம் after a short break. Before we examine other words, I want to tell you about a common mistakes. Many people, even people who speak English very well, whose knowledge in English is very good, they also commit this mistake. The mistake is to combine the word can and able. They say he can able to swim. அவனால நீச்சடிக்க முடியும் அப்படின்ட்டு. What I want to say is the word can and able both mean the same thing. ரெண்டுமே ஒரு முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு. அதனால் திருப்பி ஒருக்கா கேன்கிறதே ஒரு முடியும்னு சொல்கிறது, ஏபிள்ங்கிறது திருப்பி ஒருக்கா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் யூஸிங் போத் டுகெதர் இஸ் ரிடண்டன்ட் அண்ட் இன்கரெக்ட். ரிடண்டன்ட் மீன்ஸ் தேவையில்லாத ஒன்றை புகுத்துறது, அதுதான் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஹீ கேன் கம், அவன் வரலாம் அப்படின்ட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். ஹீ கேன் ஏபிள் டு கம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. கேனையும் ஏபிளும் கம்பைன் பண்ணக்கூடாது. we can say he is able to come, அவனால் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு he can come சொல்லலாம், he is able to comeன்னு சொல்லலாம். he can able to come அப்படின்ட்டு கம்பைன் பண்ணுறது இன்கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன். அந்த டேபிளை பாருங்கள், அதில் கிளியராக கொடுத்துருக்கு. he can come, he is able to comeன்னு சொல்லலாம். he can able to come அப்படிங்கிறது இன்கரெக்ட். she can swim சொல்லலாம், she is able to swim அப்படின்னு சொல்லலாம். she can able to swim அப்படின்னு சொல்கிறது இன்கரெக்ட். now we will talk about other words. The next two words we are going to examine are may and might. May to ask for or seek permission. You want to see the manager in the cabin to discuss about some office matter. You can ask him, may I come in sir? நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கலாம். might I come in sir அப்படின்னு கேட்கக்கூடாது. might is the past tense of may, இருந்தாலும் அதில் கேட்கக்கூடாது. may I come in sir is correct. அந்த ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு there is one more good word in English is could. Could is used to ask for help or a favor. It is more polite than may. So you can ask like this, could you do me a favor? Could you help me please அப்படின்னு கேட்கலாம். could I sit here, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்குற. good is very very polite request. It's more polite than may. இருந்தாலும் may I come in sir is more appropriate than could I come in sir. கேட்கலாம், could I come in sir கேட்கலாம். ஆனால் may I come in sir is more than sufficient. அது கேட்குறதே போதும். ஃபேவருக்கு ஹெல்ப்புக்கு கேட்குறதுக்கு could is a more polite word than may, slightly more polite than may. may I seek your helpன்னு கேட்கலாம், இருந்தாலும் could you please help meங்கிறது slightly better அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல மேக்கும் மைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். போத் talk about the possibility. He may come today. It is possible that he will come today. It is also possible that he will not come today. So there is a possibility. To talk about possibility, may can be used, might can be used. But the possibility is to the extent of, let us say, 75%. He may come, he may come means he will come to the extent of 75%. Balance 25% he will not come. So he may or may not come. He may come means he will come to the extent of 75%. In the case of might, he might come அப்படின்னு கூட சொல்லலாம். might யூஸ் பண்ணி கூட பேசலாம். might is also a possibility. But possibility is to a lesser extent than may. He might come means he will come to the extent of 50%. Balance 50% he will not come. He might or might not come. So might come is a lesser in degree as compared to may. So அது பார்த்துக்கோங்க. மைட்டும் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மைட்டை another important expression is to use
in a hypothetical or conditional context அதில் கூட யூஸ் பண்ணலாம். ஹைப்போத்தட்டிக்கல்னா ஒரு அனுமானிச்சு சொல்கிறது, ஒரு உண்மை இல்லை ஆனால் அப்படி நினச்சி சொல்கிறது, அதுதான் ஹைப்போத்தட்டிக்கல். He might come to the game if it doesn't rain. This is a rainy season, so it may rain or may not rain. But if it doesn't rain, he might come to the game. அவர் வந்து கேமுக்கு வரலாம், இது மழை பெய்யலாம், மழை பெய்யலைன்னா இந்த மழை பெய்யலாம் அப்படி பெய்யலைன்னா அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹைப்போத்தட்டிக்கல் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் he might come அப்படின்னு சொல்லலாம். ஒன் மோர் திங் இஸ் he may come is slightly formal, he might come is both formal and informal. இதுதான் these are the two differences between may and might. இதை கற்றுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next two words we are going to examine are should and must. ரெண்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தாலுமே there is a difference between these two words. should பார்ப்போம். should is used to give advices, suggestions or recommendations. ஒரு புத்திமதி சொல்கிறது இல்லாட்ட பரிந்துரைக்கிறது, அது வந்து இந்த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், you should eat more vegetables. வெஜிடபிள்ஸ் நீ நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிறது. இட்ஸ் அன் அட்வைஸ். அட்வைஸ் சொல்கிறதுக்கு should யூஸ் பண்ணோம். ஆனால் must is an obligation or necessity. It indicates a strong obligation that is necessary, often due to rules and laws. லாஸ் படி, சட்டப்படி நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், you must wear a seat belt. When you drive a car, you must wear a seat belt. It is according to the rules, you must wear a seat belt. அதனால் இதுக்கு ரெண்டுக்கும் அப்படி உள்ள வித்தியாசம் இருக்குது. செகண்ட்லி அந்த you should eat more vegetables அப்படிங்கிறது there is no urgency. இம்மீடியட்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் you must wear a seat belt அப்படிங்கிறது காரில் உட்கார்ந்த பிறகு urgent. It is urgent to do it. So there is less of an urgency in the case of should and more urgency in the case of must, that is. Now I want to talk about two more expressions which are not exactly modal verbs but in the nature of modal verbs. Those are have to and need to. have to, இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். I have to finish my report by tomorrow. நாளைக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டை முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு. முடிச்சு ஆகணுங்கிறது இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி. மஸ்ட்டுமே இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி. த டிஃப்ரென்ஸ் இஸ் have to is somebody above you expects you to do some work. For example, I have to finish my report by tomorrow அப்படின்னு சொல்கிறது, it is not that you want to do it. Your manager or general manager, somebody superior than you, wants you to complete the report. That is why you feel the necessity to do it. Necessity or obligation to do it. So, I have to finish my report by tomorrow அப்படின்னு சொல்கிறீங்க. In the case of need to, it is not an external obligation. It is your own intention, your own desire. For example, I need to drink some water அப்படின்னு சொல்கிறீங்க. You feel dehydrated and thirsty. You feel the need to drink water. I need to drink some water. யாருமே உங்கள்கிட்ட போய் கம்பல் பண்ணலை. You feel the need. So, I need to drink some more water அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் should வந்து not so urgent, must is urgent, and need have to is also urgent. Need to is how you feel. ஸோ இதுதான் நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸு பார்ப்போம். should not, அது வந்து shouldn't அப்படின்னு சொல்லலாம். You shouldn't eat too much sugar. இது வந்து அட்வைஸு அகெயின்ஸ்ட் சம்திங், அகெயின்ஸ்ட் ஈட்டிங் சுகர். ஸோ நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். You shouldn't eat too much sugar அப்படின்னு சொல்லலாம். You mustn't park your car here. ஏன்னா நோ பார்க்கிங் ஜோன், அதில் வந்து பார்க் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ். ஸோ you must not park your car here அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு you don't have to ஆப்போசிட் என்னது? You don't have to அப்படின்ட்டு. You don't have to come if you are busy. Normally you have to come, that is the obligation. But if you are busy, you don't have to come அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி need to அப்படிங்கிறது
So you don't need to bring anything to the party. ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. நார்மலாக இட்ஸ் யுவர் டிசையர், யுவர் இன்டென்ஷன் தட் ஒரு ப்ரெசன்ட் கொண்டு போகலாங்கிறது தான் உங்கள் இன்டென்ஷன். ஆனால் யூ கன்சல்ட் அதர்ஸ். அவங்க சொல்கிறாங்க யூ நாட், யூ டோன்ட் நீட் டு ஆர் யூ நீடன்ட். யூ நீடன்ட்னு சொல்லலாம், இல்லாட்டா டோன்ட் நீட் டு அப்படின்னா. யூ நீட் நாட் ஆர் யூ நீடன்ட் bring any present to the party அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேபிளும் கொடுத்துருக்கேன், அந்த டேபிளை பாருங்கள். அதில் வந்து யூசேஜ் இருக்குது, யூசேஜ் ஆஃப் ஷுட், மஸ்ட், ஹாவ் டு, நீட் டு இருக்குது. அதில் அட்வைஸ் இஸ் ஃபார் ஷுட், ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் இஸ் ஃபார் மஸ்ட் அண்ட் ஹாவ் டு இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன். பர்சனல் நெசசிட்டி அது வந்து நீட் டு. You want to drink water, I need to drink water அப்படின்னு சொல்கிறேன். External obligation is and have to. Your manager or superiors, they want you to complete a work, complete a project. So I have to complete the work. அது வந்து low urgency, இமீடியட்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து you shouldn't exercise, அதுக்கு வந்து அட்வைஸ். இப்போ அதுக்கு பிறகு ஹை அர்ஜென்சி வந்து மஸ்ட்டு அதுன்னு சொல்லலாம். ஹாவ் டுங்கிறதுக்கு ஐ ஹாவ் டு சப்மிட் திஸ் அப்படின்ட்டு எக்ஸ்டர்னல் இது இருக்குது. காமனாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதாவது ஒருத்தர் வந்து டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. இஃப் யூ ஹாவ் அ ஃபீவர் சிம்டம் யுவர் ஃப்ரெண்ட் மே அட்வைஸ் யூ, ஐ திங்க் யூ ஷுட் சி அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர் சிம்டம் இருந்துச்சுன்னா இது வந்து அர்ஜென்ட் இல்லை, பட் தெர் இஸ் அ நெசசிட்டி. யூ ஷுட் சி அ டாக்டர் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. பட் யூ ஹாவ் சிம்டம்ஸ் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக், அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ என்ன சொல்லுவார், யூ மஸ்ட் சி த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ சி த அர்ஜென்சி பிட்வீன் சுட் அண்ட் திஸ் திங் மஸ்ட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்குள்ள லெசன் அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் யூ லைக் த வே ஐ டீச் யூ. If you do so, please click the like button and share the video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. See you in the next video. Bye-bye.